Taste the Daily. பொதுமக்களின் மனுக்களுக்கு 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் தமிழக அரசுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசுக்கு அளிக்கும் மனுக்களை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கு தொடர்பாக தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் குறிப்பிடுகையில், அரசுக்கு அளிக்கும் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதிலளிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நினைவூட்டினார். தொடர்ந்து இந்த அரசாணையின்படி 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இது தொடர்பாக பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது 30 நாட்களில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடத்தில் புகார் அளிக்க சென்ற அதிமுக நிர்வாகியை உதவி ஆய்வாளர் ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளராக உள்ள ரவி சாலை விபத்து தொடர்பாக பாதிக்கப்பட்டவரை அழைத்துக் கொண்டு ஓரகடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். காவல் ஆய்வாளரிடம் ரவி புகார் அளித்த நிலையில் வாயிலில் இருந்த உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் தன்னை சந்திக்காமல் ஏன் ஆய்வாளரிடம் புகார் அளித்தீர்கள் என வாக்குவாதம் செய்துள்ளார். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் அதிமுக நிர்வாகியை ஆபாசமாக பேசியதோடு கடுமையாக தாக்கினார். இதில் காயமடைந்த அதிமுக நிர்வாகி ரவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இதுகுறித்து துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை எதிர்க்கட்சியினர் மீது அராஜகத்தை கையாளுவதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன.